D50 படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் வந்து நேற்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ராயன் அப்படின்ற டைட்டிலை வச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் எக்கச்சக்கமான காஸ்ட் வந்து நடிச்சிருக்காங்க. தனுஷ் அவர்களை தான் இந்த படத்தை வந்து டைரக்ஷனும் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ அதுலேருந்து வேற லெவலான சில அப்டேட்ஸ் எல்லாமே கிடைச்சிருக்கு. ஸோ தனுஷ் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடியே வந்து பாப்பாண்டின்ற படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. அது வந்து ஒரு ரீமேக் படம் தான். அது மட்டும் இல்லாமல் அவ்வளோவா வந்து அது வந்து ரீச் ஆகலை. பட் இந்த படத்தில் டோட்டலாக வேரியண்ட்டாக வேற மாதிரி வந்து ஒரு வைப்ரேஷனில் இருக்காருன்னு நினைக்கிற தனுஷ். எல்லாருமே வந்து இது வந்து ஒரு கேங்ஸ்டர் படம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது சென்னையில் இந்த வட சென்னை படம் பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு கிளைமேட்டில் எடுக்கிற மாதிரியான ஒரு படமாக தான் இருக்க போகுது. ஸோ எப்படி இருக்க போகுது அப்படின்றது தெரியல. தனுஷ் டைரக்ஷன் வந்து முழுசாக இதில் நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த படத்தில் வந்து எஸ்ஜே சூர்யா வில்லனாக பண்ண போகிறாரு. இவரோட தனுஷோட லுக்கே இப்படி இருக்குது அப்படின்னா எஸ்ஜே சூர்யாவோட லுக்கெலாம் எப்படி இருக்குன்றது தெரியல. வேற லெவலில் இருக்கும்னு நினைக்கிற சம்பவம். ஸோ நீங்கள் இந்த ராயன் படத்துக்கு எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பில் இருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.